வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்தின் சேவைகள் நாட்டின் கடைக்கோடி மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிய இந்தியாவை உருவாக்க பூர்வ குடிமக்களும் மீனவர்களும் அதிக அளவில் பங்களித்திருப்பதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நீர்வாழ் பறவைகள் குறித்த கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து புறப்படும் ஆம்னி பேருந்துகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் இடைத்தரகர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் வாலிபால் பிரிவில் தமிழகம் தங்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்றத்தின் நிதித்துறை சேவைகள் நாட்டின் கடைக்கோடியில் உள்ள மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். உச்சநீதிமன்றத்தின் வைரவிழா கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், தற்கால சூழலுக்கு ஏற்ப புதிய சட்டங்களை கொண்டுவரும் முயற்சியில் மத்திய அரசு முழு வீச்சில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டில் வலிமையான ஜனநாயகத்தை உச்சநீதிமன்றம் நிலைநாட்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து சட்டங்களையும் மாநில மொழிகளில் மக்கள் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் வெளியிடுவதற்கான முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வளர்ச்சி பெற்ற இந்தியாவின் அடித்தளமாக நீதித்துறை கட்டமைப்பு அமையும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் தற்போது பின்பற்றப்பட்டு வரும் பொருளாதார கொள்கைகள் பிரகாசமான இந்தியாவுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற புதிய கட்டிற்கான பணிகளுக்கு மத்திய அரசு 800 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பீகார் மாநிலத்தில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அரசு மாநிலத்தின் வளர்ச்சியையும் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேற்று பதவிப் பிரமாணம் ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கள் திரு சாம்ராஜ் சௌத்ரி, திரு விஜய் சின்ஹாவுக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பீகாரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அரசு அர்ப்பணிப்பு உணர்வுடன் மக்களுக்காக சேவையாற்றும் என்ற நம்பிக்கை தமக்கு இருக்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி நேற்று வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். 2047ஆம் ஆண்டில் நாட்டின் சுதந்திர நூற்றாண்டை கொண்டாடும் வேளையில் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்கான அடித்தளம் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே கலந்துரையாடிய அவர், நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைய சமுதாயத்தினர் தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உலகின் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்காக இளைஞர்கள் பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உலகின் 5வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்துள்ள இந்தியா சரியான கொள்கையுடன் திறமிக்க அரசு நிர்வாகத்துடன் வளர்ச்சி பாதை சென்று கொண்டிருப்பதாக கூறினார். அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள் இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதாரம் என்ற உயர்நிலையை எட்டிவிடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையும் லட்சியமும் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணைப்பொருவாகவும் திரு ஜெகதீப் தங்கர் கூறினார். புதிய இந்தியாவை உருவாக்க பூர்வ குடிமக்களும் மீனவர்களும் அதிக அளவில் பங்களித்திருப்பதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற தமிழர் திருவிழாவில் பங்கேற்று பேசிய அவர், நாட்டின் பெரிய நகரங்கள், வணிக வளாகங்கள் அனைத்தும் கிராமப்புற மக்களின் அயராத உழைப்பில் உருவானவை என்று குறிப்பிட்டார். கிராமங்களில் உள்ள இளைஞர்கள் தகுதியும் திறமையும் கொண்டவர்களாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் உள்ள பல கிராமங்களுக்கும் நேரில் சென்று ஆளுநர் பார்வையிட்டார். நம்பியார் நகரில் உள்ள அதிபத்த நாயனார் கோவிலுக்கு சென்று திரு ஆர் என் ரவி வழிபட்டார். தென்காசி மாவட்டம் சொக்கம்பட்டி கிராமத்தில் நேற்று நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மஜரா புன்னையாபுரத்தில் உள்ள பெரியபாளையம் அருகே நேற்று அதிகாலை நேரிட்ட இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 6 பேரும் உயிரிழந்தனர். சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து புறப்படும் ஆம்னி பேருந்துகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் இடைத்தரகர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் உறுப்பினர் செயலர் திரு அன்சுல் மிஸ்ரா தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட புகார்களை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். பாரத்
को गढ़ने का यही समय है। தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று நீர்வாழ் பறவைகள் குறித்த கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் வன அலுவலர்கள், தன்னார்வலர்கள், கல்லூரி மாணவர்கள் போன்ற 25 குழுக்கள் இந்த கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் முக்குருத்தி தேசிய பூங்காவில் நீர்வாழ் பறவைகளின் கணக்கெடுப்பு துவங்கியது. வன பணியாளர்கள், தன்னார்வலர்கள், கல்லூரி மாணவர்கள் அடங்கிய 25 குழுக்கள் இந்த கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். முக்குருத்தி தேசிய பூங்காவில் 5 நீர்நிலைகளில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு பணியில் கிரே வேக்டைல், ஒயிட் ப்ரௌட் வேக்டைல், காமன் கிங்ஃபிஷர், லிட்டில் கொமரண்ட், லிட்டில் எக்ரெட், பிராமினி கைட் ஆகிய 6 நீர்வாழ் பறவை இனங்களும், கிரஸ்டட் சர்பன்ட் ஈகிள், நீல்கிரி பிளை கேச்சர், நீல்கிரி லாஃபிங் த்ரஷ் ஆகிய நிலவாழ் பறவை இனங்களும் தென்பட்டதாக வனத்துறையினர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன். அரியலூர் மாவட்டத்திலும் நீர்வாழ் பறவைகள் குறித்த கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது. இந்த மாவட்டத்தில் உள்ள கரைவேட்டி பறவைகள் சரணாலயத்திற்கு வரும் வெளிநாட்டு பறவைகளின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்திருப்பதாக கணக்கெடுப்பு குழுவின் தலைவரும் விலங்கியல் துறை பேராசிரியருமான திரு ஜெரமையா தெரிவித்தார். பறவைகள் சரணாலயத்திற்கு வலசை போகிற பறவைகள் என்று சொல்லக்கூடிய பறவைகள், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பறவைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. மங்கோலியா, திபெத், சைபீரியா, ரஷ்யா, மேலும் கிழக்கு ஆசிய பகுதிகளிலிருந்து அதிகமான பறவைகள் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பறவைகள் எல்லா வருடங்களும் இங்கே வருகிறது. இந்த வருடம் சற்று கூடுதலாக இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த கணக்கெடுப்பு மூலம் இதுவரை ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிறோம். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி, முனைக்காடு, வாளிநோக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வன உயிரின பாதுகாப்பாளர் திரு பகன் ஜெகதீஷ் சுதாகர் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் பறவைகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டனர். இருவரிச் செய்திகள். ஈரான் நேற்று 3 செயற்கைக்கோள்கள் செலுத்தியிருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வடகொரியா நடத்திய ஏவுகணை சோதனையின் போது தென்கொரியா கடற்பகுதியில் ஏவுகணைகள் கடந்து சென்றதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய இலங்கை வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக தொடர்புகளை வெளிப்படுத்தும் வகையில் அசோகர் தூண் அந்நாட்டின் வாஸ்கடுவே சுற்றுலா தலத்தில் அமைக்கப்பட உள்ளது. தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றத்தின் புதுப்பிக்கப்பட்ட கட்டிட அலுவலகத்தை மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் நேற்று திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் தைப்பூச விழாவையொட்டி நடைபெற்ற தெப்பத் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். விளையாட்டுச் செய்திகள். தமிழகத்தில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் நேற்று நடைபெற்ற ஆடவர் வாலிபால் போட்டியில் தமிழகம் தங்கம் வென்றுள்ளது. ஹரியானா வெள்ளிப்பதக்கமும் ஆந்திர பிரதேசம் வெண்கலப் பதக்கமும் வென்றன. மகளிர் பிரிவில் மேற்கு வங்கத்திற்கு தங்கமும் தமிழகத்திற்கு வெண்கலமும் கிடைத்தது. மகாராஷ்டிரா 37 தங்கப்பதக்கங்களுடன் 109 பதக்கங்கள் பெற்று முதல் இடத்தில் உள்ளது. தமிழகம் 29 தங்கம், 18 வெள்ளி, 30 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவுக்கு நேற்று மேலும் ஒரு தங்கப்பதக்கம் கிடைத்தது. எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் ஆடவர் பிரிவில் திவ்யன் சிங் இறுதிப் போட்டியில் உலக சாதனையுடன் தங்கம் வென்றுள்ளார். 21 வயதான திவ்யன் சிங் 253.7 புள்ளிகளுடன் இந்த சாதனையை படைத்துள்ளார். மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் சோனம் மஸ்கார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அமெரிக்காவை 201 ரன் வித்தியாசத்தில் வென்றுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் ப்ளூம்ஃபண்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் களமிறங்கிய இந்தியா 50 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 326 ரன் எடுத்தது. குல்கர்னியின் சதம் மற்றும் முஷீர்கான் எடுத்த 73 ரன்னும் இந்தியாவின் வெற்றிக்கு வழிவகுத்தன. பின்னர் களமிறங்கிய அமெரிக்கா 50 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 125 ரன் மட்டுமே எடுத்தது. ப்ரோ கபாடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஜெய்ப்பூர், பெங்களூரு அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மற்றொரு போட்டியில் தமிழக அணி 50-34 என்ற புள்ளிகள் கணக்கில் மும்பை அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஹரியானா பெங்கால் அணியையும் பாட்னா குஜராத் அணியையும் எதிர்த்து விளையாட உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்தின் சேவைகள் நாட்டின் கடைக்கோடி மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிய இந்தியாவை உருவாக்க பூர்வ குடிமக்களும் மீனவர்களும் அதிக அளவில் பங்களித்திருப்பதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நீர்வாழ் பறவைகள் குறித்த கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து புறப்படும் ஆம்னி பேருந்துகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் இடைத்தரகர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் வாலிபால் பிரிவில் தமிழகம் தங்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.